கோழி வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு வளர்க்கலாம். முதல்ல அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வளர்க்க ஆரம்பிக்கலாம். இழப்பு இல்லாமல் இருக்கும். ஈஸா மேலே ஈஸா போட்டு அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த லைனில் கொஞ்சம் சிறப்பு. ஜாவா லைனில் அந்த லைனுக்கு விட்டு கொடுக்காது. நம்மளை கொன்றுவோம், நம்ம கீழே விழ போகிறோம், நம்ம முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சப்ப ஃபினிஷிங் பண்ணோம். மேக்ஸிமம் 3 மாதத்தில் அடிச்சிருக்க கொஞ்சம் அந்த லைனில். பொருளாதார ரீதியானு பார்த்தா சண்டை கோவிலில் ஒன்றும் பொருளாதாரம் பெருசாக ஒன்றும் இல்லை. சேல்ஸுக்குன்னு போனால் சோக்கு போகக்கூடாது. சேல்ஸ் பண்ணலாம், சேல்ஸில் நல்ல வகுப்பு இருக்குது. சோக்குக்குன்னு வந்தால் விற்க முடியாது. இது ஒரு இது. ஏன்னா சண்டை விடுறவங்க அந்த ஜதைக்குன்னு போகிறவங்க பெண்டு விரல் சேவல். இது விரல் நல்லா யூஸ் பண்ணணும். விரல் யூஸ் பண்ணி இந்த கழுத்து போட்டுலாம் உடைக்கிறதுக்கு ரொம்ப கேரண்டியான சேவல். இது நம்ம லைனில் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன வாங்கினாலும் வாங்கிட்டு சண்டையை முடியாமல் விடாது. எப்படி வேணால் டாவ் பண்ணும். இந்த கீழ் மேல் டாவெல்லாம் கணக்கு கிடையாது. எதிரியை முடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். படிடான்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. இந்த லைனுக்கு சிறப்பு என்னன்னாக்கா முள்ளுக்கு ஸ்பெஷல். முந்திக்கிட்டு முள் அடிச்சிடும். நம்ம நாட்டுக்கோழி எப்படி ஸ்பீடாக பறக்குதோ அந்த மாதிரி பறந்து அடிக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணு காதுன்னு கொஞ்சம் ஸ்தானமாக முள் அடிக்கிறதுல ஸ்பெஷல். கொஞ்சம் இது கீழே பட்ட மாதிரி ஒரு வயசு பட்டா பண்ண முடியாது. இந்த சேவல் சோக்கில் சேவல் சண்டையில் குறிப்பாக ஏதாவது மறக்க முடியாத ஒரு காலம் ரெக்கார்டாக பண்ணது, இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆப்போனன்ட் பயங்கரமாக பண்ணிச்சு ஆனால் இருந்தாலும் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டாக பண்ண மாதிரி ஏதாவது நல்லா மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒன்று இருக்காண்ணா? இந்த மாதிரி எப்படின்னா ஈஸா மேலே ஈஸா போட்டு அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஈஸா மேலே நம்ம மாட்டினாக்கா கண்டிப்பாக குத்தி போட்டிருக்கோம். அதில் அதை ஈஸாவை வாங்கிட்டு சேவல் அடிக்கிறது ரொம்ப விசேஷமான சண்டை. அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. அதோட பிள்ளைங்களும் அந்த மாதிரி செய்யும். 2 கண்ணும் தட்டு வாங்கி சேவல் இப்போ பேக்கில் வந்து பேக் ஷாட் அடிச்சுட்டு பின்னாடியே வந்துருச்சு. விழுந்து உட்காந்துச்சிக்கல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே நினைக்கும் போது சேவல் எந்திரிச்சு திரும்ப அந்த ஒரு ஷாட்டுக்கு ஏஞ்சோன்னு எய்ம் பண்ணி தட்டி எது சேவலை சாய்ச்சது. அது ரொம்ப மறக்க முடியாத சண்டைனா அந்த மாதிரி சொல்லலாம். அந்த லைனுக்கு விட்டு கொடுக்காது. நம்மளை கொன்றுவோம், நம்ம கீழே விழ போகிறோம், நம்ம முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சப்ப ஃபினிஷிங் பண்ணோம். அது அந்த லைனில் கொஞ்சம் சிறப்பு. ஜாவா லைனில் ஜாவா கூட அந்த கதிர் சித்தான்னு ஒன்று இருந்தது. அது வந்து ஒத்த கண்ணுக்கு சிறப்பு. கண்ணு போனதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணை காமிச்சிக்காம எதிரி வந்து நம்மளை அடிக்க வரானும் போதே நான் முதல்ல முந்திக்கிட்டு தட்டிடுறது. அது மாதிரி இப்போ பதையும் கட்டிக்கிறது. பிடிச்சோட்டியை பிடிச்சி கட்டிக்கும். விட்டோன்னே வந்து பிடிச்சோட கட்டிட்டு கொஞ்சம் புத்தியாக சண்டை போடுறது. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சண்டைங்க. மறக்க முடியாத சண்டைனாக்கா நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, ரொம்ப கிளைமேட் ஒத்துக்காமல் ஜுரத்தில் இருக்கும்போது தொடர்ந்து 3 பந்தயம் கொடுத்துருந்தோம். கள்ளக்குறிச்சி டீம் மேலே கொடுத்துருந்தப்ப துருவம் டீம் மேலே கொடுத்துருந்தப்ப சேவல் இல்லை, சொந்த சேவல் எதுவுமே இல்லை. ஃபாரின் போய் வந்ததுனால இப்போ கோழிங்கெல்லாம் கொடுத்துட்டு போனால் அதை திருப்பி தரல. வந்ததுனால இப்போ வெளியிருந்து சொல்கிறது போட்டால் 3 பந்தயம் கொடுத்துட்டோம். வீட்டுக்குள்ளே வளர்ந்துட்டு இருந்த தம்பிக்கிட்ட பட்டாவை எடுத்து ஒரு 2 பீங் கசக்கி பார்த்துட்டு இது அந்த நம்ம சேவலோட பொருள்னு தெரியும். சரி போடலாம், கோழியே இல்லை அவங்ககிட்ட கோழி வாங்கி பந்தயம் கொடுத்து நம்ம சேவலே போடலான்னு கத்தியில் மேலே பட்டா போகக்கூடாது. இருந்தாலும் நம்பிக்கையில் போட்ட உடனே ஒரு 13 நிமிஷத்துலாம் ஜமீன் வந்துச்சு. பட்டா கத்தியில் 2 காலம் பறந்த சேவல் எல்லாருக்கும் தெரியும். எதிர் டீம்லேயும் சொன்னாங்க இப்போ சேவல் ஓட போது பாருனா, நீ இப்போ பாருனா சேவல் ஓடும் பாருனான்னு சொல்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேவலாம் வச்சு குத்தும்போது சேவல் கத்துது, பயங்கரமா துடிக்குது. பட்டாவில் முடியல. அந்த அது அடிக்கிற முள்ள வாங்க முடியாமல் போய் கட்டிக்கிட்டு ஜமீனாக போகிற சமயத்தில் ஏறி ஒரே குத்து காதில் டக்குன்னு திரும்பி அந்த புத்தி வேலை செய்யும். டக்குன்னு அடித்து தண்ணிக்கு வந்து அதுக்கு தலையில் 16 தையல் போடுறேன். பட்டாவுக்கு 16 தையல் தலையில் போட்டு காதில் இருந்து கருப்பாக ரத்தம் வருது. அதெல்லாம் தொடச்சி எடுத்து சேவல் தூக்கி நிறுத்துறோம். அடுத்து 2.5 நிமிஷத்தில் ஃபினிஷிங் பண்ணிடுச்சு. அது அந்த லைனுக்கு அவசரம். என்னை தொட்டா நீ கெட்டன்ற மாதிரி அந்த லைனுக்கு சண்டை போட்டதால அந்த பட்டா சண்டை மறக்க முடியாது. ஒரு பட்டா கத்தி மேலே பறந்து அடிக்கிறது ரொம்ப விசேஷமான சண்டை. அது முள்ளுக்கு கேரண்டி அடிக்கிற சேவல் மேலே வீடியோலாம் இருக்கும். அதோட வீடியோலாம் இருக்கும். அது ரொம்ப நல்ல சண்டை இருந்ததுலேயே. மேக்ஸிமம் ஜாவா லைன்லையும் அந்த கதிர் சித்தா லைன்லையும் டூ ஆர் டை தான். 2 பேர் யாராவது ஒருத்தன் தான். அப்படிலாம் கட்டிட்டு கடைசி வரைக்கும் நின்று முடியலைன்ற பட்சத்துக்கு ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. மேக்ஸிமம் அந்த லைனை விசாரிச்சா சங்கராபுரம் பிரபு ஜாவா லைன் என்னன்னு விசாரிச்சாக்கா எந்த சேவல் அடிக்க முடியலையோ அந்த சேவல் மேலே போடுங்க, அதை ட்ரா பண்ணிட்டு வந்துடும். அடிக்கதே இல்லையோ அடிக்க முடியாத சேவலை கட்டி அணைச்சி ட்ராப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுக்காக தான் மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க. யார்ட்டையும் மாட்டத்தோட சீக்கிரமா பந்தயம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. இதான் பெருசாக அடிச்சிரும் 4 பந்தயம் அடிக்கும் 5 பந்தயம் அடிக்கும் அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு சேவல் வருது, இந்த சேவல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை அடிக்க முடியாது முடிவு பண்ணிட்டா இதை தூக்கி இந்த லைன் தூக்கி மேலே போட்டாங்க, அதை கட்டி வெளியே கொண்டு வந்துடும், ட்ராப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். மானதை காப்பாற்றுறதுக்கு இந்த லைன் அப்படி சொல்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி லைன்? ஆமா, தனியா. ஆமா. அதுக்கு ஏதாவது பேர் ஏதாவது வச்சு வச்சிருக்கீங்களா? ஜாவா தான். இங்க விசாரிச்சாலே சங்கராபுரத்துல மீன் பண்ண ஜாவானா தெரியும். மீன் பண்ண ஜாவான்னு சொன்னாவே அந்த ஜாவா லைன் தெரியும். ஜாவா லைன்ல உடச்சல் அப்படியே 1-2 மாறிட்டே இருக்கும். மாறுறதுல இப்போ இடையில வந்து கதிர் சித்தான ஒரு லைன் ஒத்தக்கண்ணுக்கு பெஸ்ட். கண்ணு இல்லைனா ஜாவா லைன்ல மேக்ஸிமம் கண்ணு இல்லைனா நார்மலாக சண்டை. ஒத்தக்கண்ணில் வந்து ரொம்ப விசேஷமான சண்டை வந்து கதிர் சித்தா. ஒத்தக்கண்ணிலே 4 பந்தயம் பார்த்துச்சு. சரிண்ணா, இப்போ வந்து நீங்களாம் ரொம்ப கை தேர்ந்த ஒரு சோக்காளியாக இருக்கீங்க. புதுசாக இப்போ இந்த சேவல் கலைக்கு உள்ள வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
சேவல் கலைக்கு உள்ள வரதுல நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்க அவங்க ஆர்வத்தை பொறுத்து மேக்ஸிமம் கோழியில வந்து அவங்க கோழி எடுத்து இவங்க கோழி எடுத்து ஏமாத்திட்டாங்க, அந்த இது நிறைய பிரச்சனை வருது. அப்படிலாம் இது இல்லாமல் எந்த சேவல் பிடிச்சிருக்கோ அந்த லைன் பிடிச்சதுன்னா அந்த லைனை நம்மளா உருவாக்கி நம்ம எடுத்து வந்து அதை பிரீட் பண்ணி அதில் வர பட்டாங்களை எடுத்து அதை நுணுக்கம் பார்த்துட்டு பொறுமையாக டப்பையும் பார்த்து நம்ம தெளிக்கிறது நல்லது. அவங்கள்ட்ட போயிட்டு 5000 கொடுத்து வாங்கினா 10,000 கொடுத்து வாங்கினா கொண்டு சாவடிச்சிட்டாக்கா அந்த அந்த இது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி நிறைய பசங்க வாங்கிட்டு போயிட்டு காலி பண்ணி ஒன்றுமே எல்லாம் போயிடுது. அப்புறம் சப்ளைன்னு எடுத்து போய் வளர்க்க தெரியாமல் வளர்ப்பாங்க. முதல்ல வளர்க்குறதுக்கு வந்து பசங்க முதல்ல கோழி வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு வளர்க்கலாம். நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி நார்மல் வளர்க்குறது வேற. இதுங்க வந்து பட்டாங்களாகி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பருவம் வந்து ஒரு 6 மாதம் ஆகும்போதே மேக்ஸிமம் 3 மாதத்துல அடிச்சிரு கொஞ்சம் அது லைனில் 3 மாதத்துல அடிச்சுட்டு மண்டலாக கெஞ்சு போயிடும். அப்படியே செத்து போகிற குஞ்சுங்களும் இருக்குது. அதை வளர்க்குறத முதல்ல கற்றுக்கிட்டு தான் கோழிக்குள்ளே வரணும். இதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. பொருளாதார ரீதியான்னு பார்த்தா சண்டை கோழியில் ஒன்றும் பொருளாதாரம் பெருசாக ஒன்றும் இல்லை. சேல்ஸுக்குன்னு போனால் சோக்கு போகக்கூடாது. சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸில் நல்ல ஹோப் இருக்குது. அழகாக சேல்ஸ் பண்ணி யாருக்கு என்ன தேவைப்படுதோ என்ன சைஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க லைன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதான் வளர்க்குறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சேல்ஸுக்குன்னு போனால் இப்படி போயிடணும். சோக்குன்னு வந்தால் விற்க முடியாது. இது ஒரு இது. ஏன்னா சண்டை விடுறவங்க அந்த ஜதைக்குன்னு போகிறவங்க சேல்ஸ் பண்ண முடியாது. சப்ளைக்கு எப்படி கொடுத்துட்ருப்பாங்க. முதல்ல அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வளர்க்க ஆரம்பிக்கலாம். இழப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா 5 ரூபா 4 ரூபா சொல்லி பட்டா கொடுத்து எடுத்துகிட்டு போச்சுன்னா விட்டுருவாங்க. அதை இதே விட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய பசங்க விட்ட பசங்க இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். யாக்குத் பீலா ஆமாம், பெண்டு விரல் சொல்லுவாங்க. பெண்டு விரல் சேவல் இது. விரல் நல்லா யூஸ் பண்ணும். விரல் யூஸ் பண்ணி இந்த கழுத்து போட்டுலாம் உடைக்கிறதுக்கு ரொம்ப கேரண்டியான சேவல். விரல் முள்ளு கால் மிதமான கால். விரலுக்கும் முள்ளுக்கும் ஸ்பெஷல். விரல் அடிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப மோசமாக அடிக்கிற சேவலையும் கால் அடிக்கிற சேவலையும் விரல் அடிச்சு நிறுத்திட்டு அப்புறமா சண்டையை முள்ளு கடிச்சு முடிச்சிடும். அது மாதிரி கழுத்து பார்க்க ஊசி மாதிரி சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் வாங்கி பார்க்கும். ஆமாம், ப்ரீடிங் கோசம் தான். களத்துக்கும் வெட்டலாம். லைனில் ஒரே சேவல் இருக்கிறதால ப்ரீடுக்கு மட்டும் வச்சிருக்கு. 2 வயசு ஆகுது. இப்போ தான் பொட்டைக்கு போகிறது வச்சுருக்கோம். இது கதிர் சீத்தா. இது நம்ம லைனில் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன வாங்கினாலும் வாங்கிட்டு சண்டையை முடியாமல் விடாது. எப்படி வேணால் டாவ் பண்ணும். இந்த கீழ் மேல் டாவெல்லாம் கணக்கு கிடையாது. எதிரியை முடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். 2 காலம் பறந்துருக்கு. 3ஆவது காலத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது அந்த பச்சை கால்ன்றது கொஞ்சம் கலப்பு. இது அந்த பச்சை கால் மிக்சிங். இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் முள்ளுக்கு ஸ்பெஷல் சொல்லுவாங்க. முள்ளு கொஞ்சம் கேரண்டியாக கண்டிப்பாக முள் வந்து சாமானியத்தில் ஸ்பெஷலாக இருக்கும் கொஞ்சம். இது படிடான்னு சொல்லி ஒரு லைன் இருக்கு. அது நாட்டுக்கோழி கொண்டியில் சண்டை கோழி. இந்த லைனுக்கு சிறப்பு என்னன்னாக்கா முள்ளுக்கு ஸ்பெஷல். முந்திக்கிட்டு முள் அடிச்சிடும். நம்ம நாட்டுக்கோழி எப்படி ஸ்பீடாக பறக்குதோ அந்த மாதிரி பறந்து அடிக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணு காதுன்னு கொஞ்சம் ஸ்தானமாக முள் அடிக்கிறதுல ஸ்பெஷல். கொஞ்சம் ஸ்பீடு, நல்ல ஸ்பீடு இருக்கும். பொட்டை வந்து படிடா பொட்டை தான் போடணும் இல்லை. நார்மல் பொட்டைக்கு போட்டாலே வந்து படிடா சேலம் வரும். அந்த தாய் வகையில் ஒரு 2 குஞ்சுங்களும் தகப்பு வகையில் 2 குஞ்சுங்களும் கண்டிப்பாக வரும். படிடா போட்டு தான் போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. இது பீலா போட்ட மாதிரி. இது பீலா போட்ட மாதிரி 1 வயசு பட்டா. நேர் சண்டை தான். ஸ்பீடாக முள் அடிக்கிறதுக்கும் ஸ்பீடாக முள்ளும் கால் அடிக்கும். நார்மல் கால்பட்டி தான். நார்மல் கண்ணு தான். ரொம்ப நன்றி.